Taste the Daily. பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்த விடிய திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன், திமுக வட்டக்கழக செயலாளர் கோ சண்முகம், அவரது சகோதரர் ஆகியோரிடம் உரிய முறையில் விசாரணை நடத்தினால் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கு உண்மையான பதில் கிடைத்துவிடும் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாலியல் குற்றவாளி திமுக நிர்வாகி ஞானசேகரனை பாதுகாத்த திமுக வட்டச் செயலாளரின் குடும்ப திருமண விழா முதல்வர் ஸ்டாலினுடைய வீட்டிலேயே நடத்துகிற அளவிற்கு செல்வாக்கு படைத்தவர்களின் ஆதரவு ஞானசேகரனுக்கு இருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை சார்களுக்கு விருந்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் எழுந்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள குற்றவாளி திமுக நிர்வாகி ஞானசேகரனை காப்பாற்றும் முயற்சியில் கோட்டூர்புரம் 170வது திமுக வட்டக்கழக செயலாளர் கோ சண்முகம் கடைசி வரை முயற்சித்துள்ளார். இவரின் சகோதரரான கோ ராஜன் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பணியாற்றி வரும் நிலையில் இவருடைய திருமணம் கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சரின் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் இல்லத்தில் கோ ராஜன் திருமணம் நடைபெறாமல் அவர்களது குடும்பத்திற்கு எல்லாவிதமாகவும் உறுதுணையாக உள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுக நிர்வாகி அல்ல, அனுதாபி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்ப சொல்லிய நிலையில் அவருக்கு மிகவும் நெருக்கமானவராக திமுக வட்டக்கழக செயலாளர் கோட்டூர் கோ சண்முகமும் மகளிர் அணியில் உள்ள அவரது மனைவி விஜயலட்சுமியும் இருந்துள்ளனர். இந்த பின்னணியில் கோ சண்முகம் அவரது சகோதரர் கோ ராஜன் ஆகியோரை பாலியல் வழக்கில் காவல்துறையும் சிறப்பு புலனாய்வு பிரிவும் ஏன் விசாரிக்கவில்லை என அண்ணா பல்கலை மாணவர்கள் கேள்வி எழுப்பினர். மேலும் பாலியல் குற்ற வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட பிறகும் பிரியாணி புகழ் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்த திமுக வட்டக்கழக செயலாளரின் சகோதரர் திருமணத்தை தனது வீட்டிலேயே நடத்தி வைத்து வாழ்த்தி இருக்கும் போது அமைச்சரிடமும் விசாரணை நடத்தியிருந்தால் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு உரிய விடை கிடைத்திருக்கும் என்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.